அம்புலிமாமா மகாபாரதம் 5ஆம் பாகம். துரியோதனாதியர் ஜனனம். அப்பொழுது சத்தியவதி வெட்கப்பட்டு தான் படகு ஓட்டிய நாட்களில் பராசர மகரிஷிக்கு கிருஷ்ணத்வைபாயனரை பெற்ற வரலாற்றைச் சொல்லி, அவர் என் மகன், சிறந்த தவம் செய்தவர், வேதங்களை பிரித்தவர், அவர் மூலம் பரத வம்சத்தை நிலைநிறுத்துவோம் என்றாள். அதற்கு பீஷ்மர் சம்மதித்தார். சத்தியவதி நினைத்தவுடனேயே கிருஷ்ணத்வைபாயனராகிய வியாசர் வந்து, அம்மா, என்னை ஏன் நினைத்தாய் என்று கேட்டார். சத்தியவதி அவருக்கு தன் எண்ணத்தைச் சொன்னாள். வியாசர் சம்மதித்தார். பிறகு சத்தியவதி அம்பிகையை அன்று இரவு அலங்கரித்துக் கொண்டு படுத்துக் கொள்ளும்படியும் அவளிடம் அவளது மைத்துனர் வருவார் என்றும் அவரிடம் சந்தானத்தை பெற்று வம்சத்தை நிலைநிறுத்துமாறும் சொன்னாள். மைத்துனர் என்றால் பீஷ்மர்தான் போலும் என்று அம்பிகை நினைத்தாள். ஆனால் அன்று இரவு அவள் அறைக்குள் வியாசர் வந்தார். வியாசரின் தாடியும் கருமை நிறமும் சிவந்த கண்களும் கண்டு அம்பிகை பயந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் வியாசரை அதற்கு முன்பு பார்த்ததில்லை. அவள் கண்கள் மூடிக்கொண்ட தோஷத்தால் அவளுக்கு பிறந்த திருதராஷ்டிரன் பிறவி ஊனமான பார்வையற்றவன் ஆனான். இதை பார்த்து சத்தியவதி மனமுடைந்து மீண்டும் வியாசரை நினைத்தாள். இந்த முறை அவள் அம்பாலிகாவிடம், இன்று இரவு உன்னிடம் ஒரு முனிவர் வருவார், அவர் மூலம் ஒரு உத்தமனான மகனை பெற்று வம்சத்தை நிலைநிறுத்து என்றாள். அன்று இரவு அம்பாலிகா வியாசரின் உருவத்தைக் கண்டு கண்களை மூடிக்கொள்ளவில்லை. ஆனால் பயத்தில் வெளிரிப்போனாள். அதன் விளைவாக வெள்ளை நிற உடலுடன் பாண்டு பிறந்தான். சத்தியவதிக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவள் மீண்டும் ஒருமுறை அம்பிகையை எச்சரித்து, இந்த முறையாவது முனிவருக்கு தகுந்த மகனை பெறு என்றாள். ஆனால் வியாசரை நினைத்தாலே நடுக்கம் ஏற்பட்டதால் அவள் அன்று இரவு தன் பணிப்பெண்ணை தன்னிடத்தில் அனுப்பினாள். அந்த பணிப்பெண்ணுக்கு வியாசர் மூலம் விதுரன் பிறந்தான். இவ்விதமாக பிறந்த திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் வளர்ந்து பெரியவர்களாகிக் கொண்டிருக்கையில் பீஷ்மர் ஆட்சி பொறுப்பை ஏற்று நாடு செழிப்பாகவும் மக்கள் சுக அமைதியுடனும் இருக்கும்படி அரசாட்சி செய்தார். பீஷ்மர் அவர்களுக்கு க்ஷத்திரியர்களுக்குரிய வித்தைகளையும் வேதாங்கங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்பித்தார். அவர்களில் திருதராஷ்டிரன் மிகுந்த பலசாலி, பாண்டு வில்வித்தையில் நிபுணன், விதுரன் தர்மவான். காலப்போக்கில் பீஷ்மர் அந்த மூவரில் ஒருவருக்கு முடிசூட்ட வேண்டியிருந்தது. திருதராஷ்டிரன் பிறவி பார்வையற்றவன், விதுரன் பணிப்பெண்ணின் மகன். ஆதலால் அவர்கள் இருவருக்கும் அல்லாமல் பாண்டுவுக்கு முடிசூட்டினார். சிறுவர்களுக்கு திருமணத்திற்குரிய வயது வந்தது. அவர்களுக்கு ஏற்ற கன்னிகைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று பீஷ்மர் யோசித்தார். காந்தார ராஜாவான சுபழனுக்கு காந்தாரி என்ற மகள் இருந்தாள். அவள் தனக்கு 100 மகன்கள் பிறக்கும்படி சிவபெருமானிடம் வரம் பெற்றிருப்பதாக தெரிந்தது. பீஷ்மர் சில அந்தணர்களை சுபழனிடம் அனுப்பி காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு கொடுத்து மனம் செய்விக்க கேட்டார். திருதராஷ்டிரன் பார்வையற்றவன் என்று தெரிந்தும் அவனது வம்சம் மேலானது என்று கருதி சுபலன் ஒத்துக்கொண்டான். தனக்கு கணவராக போகிறவர் பார்வையற்றவர் என்று தெரிந்தவுடனேயே காந்தாரி தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு தானும் பார்வையற்றவளாகவே இருந்துவிட தீர்மானித்தாள். அவள் அண்ணன் சகுனி அவளை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து திருமணம் செய்து வைத்தான். பிறகு சகுனி பீஷ்மர் அளித்த மரியாதைகளையெல்லாம் பெற்று காந்தாரியை ஹஸ்தினாபுரத்தில் விட்டுவிட்டு தான் சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்றான். இனி பாண்டுராஜாவிற்கு திருமணம் நடக்க வேண்டியிருந்தது. பீஷ்மருக்கு குந்தி என்ற யாதவ கன்னிகையை பற்றி தெரியவந்தது. யாதவ பிரமுகர்களில் ஒருவரான சூரர் என்பவர் வசுதேவரின் தந்தை. அவருக்கு பிரிதா என்ற மகள் இருந்தாள். சூரரின் அத்தை மகன் குந்திபோஜன் என்பவனுக்கு குழந்தைகள் இல்லாததால் அவர் இந்த பிரிதாவை தன் மகளாக வளர்த்தார். குந்திபோஜனின் வீட்டிற்கு வந்து செல்பவர்கள் அனைவருக்கும் பிரிதா விருந்தோம்பல் செய்து கொண்டிருந்தாள். அவ்வாறே ஒருமுறை துர்வாசர் வந்து அவள் செய்த உபசாரங்களுக்கு மகிழ்ந்து அவளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி, பெண்ணே, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்பச் சொல்லி ஜபித்தால் நீ எந்த தெய்வத்தை வேண்டுகிறாயோ அந்த தெய்வம் வந்து உனக்கு ஒரு சிறந்த மகனை பிரசாதிப்பார் என்று சொன்னார். முனிவர் சொல்வது உண்மையா இல்லையா என்று பார்க்க குந்தி ஒருநாள் சூரியனை மனதில் வைத்துக்கொண்டு மந்திரத்தை ஜபித்தாள். உடனே சூரியன் அவள் எதிரில் தோன்றினார். அவள் மகனை கேட்கவில்லை. ஆனாலும் சூரியன் மூலம் கருவருவதை தவிர்க்க முடியவில்லை. உரிய காலத்தில் அவளுக்கு கவசம் குண்டலங்களுடன் கூடிய மகன் பிறந்தான். என்ன செய்வதென்று தெரியாமல் அவனை ஒரு பெட்டியில் வைத்து அந்த பெட்டியை ஒரு தெப்பத்தில் கட்டி நதி ஓட்டத்தில் விட்டாள். அது ஒரு சூதருக்கு கிடைத்தது. சூதர் அந்த பெட்டியில் சிறிய சூரியனை போன்ற குழந்தை இருப்பதை கவனித்து அந்த சிறுவனை தன் மனைவியான ராதா என்பவளிடம் கொடுத்தார். அவள் அந்த சிறுவனை வளர்த்தாள். அவன்தான் கர்ணன். அது நடந்த பிறகு குந்திபோஜன் தன் மகளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தார். அதற்கு பாண்டுவும் சென்றான். குரு வம்சத்தில் பிறந்து மிகுந்த அழகாகவும் வைபவத்துடனும் காணப்பட்ட பாண்டுவின் கழுத்தில் குந்தி மாலை இட்டாள். குந்திபோஜன் அந்த இருவருக்கும் சிறப்பாக திருமணம் செய்து வைத்து அளவற்ற பரிசுகளுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்பி வைத்தார். குந்திக்காக ஒரு தனி அந்தப்புரம் அமைக்கப்பட்டது. அதில் குந்தியும் பாண்டுவும் அனைத்து சுகங்களையும் அனுபவித்து வந்தனர். பாண்டுவுக்கு மற்றொரு பெண்ணையும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பீஷ்மர் தீர்மானித்தார். மற்ற ராஜாவான சல்யனுக்கு ஒரு தங்கை இருந்தாள். பீஷ்மர் பெரிய பரிவாரங்களுடன் சல்யனின் தலைநகருக்கு புறப்பட்டுச் சென்றார். சல்யன் பீஷ்மரை எதிர்கொண்டு வந்து வரவேற்று அழைத்துச் சென்று அவர் வந்த காரியத்தை கேட்டான். உன் தங்கை மாத்ரியை எங்கள் பாண்டுராஜாவிற்கு திருமணம் செய்து கொடு என்றார் பீஷ்மர். அதைவிட எனக்கு வேண்டியது என்ன இருக்கிறது?
ஆனால் பெண் வீட்டார் சீர் பெறுவது எங்கள் வம்ச வழக்கம். அந்தச் சீரை கொடுத்து என் தங்கையை அழைத்துச் சென்று உங்கள் மருமகனுக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றான் சல்யன். வம்ச வழக்கங்களை கடைபிடிக்காமல் இருக்க முடியாது என்பதால் பீஷ்மர் மத்ர ராஜாவிற்கு பொன்னும் ரத்தின ஆபரணங்களும் வஸ்திர வாகனங்களும் ஏராளமாக அளித்து மாத்ரியை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து ஒரு சுபமுகூர்த்தத்தில் பாண்டுராஜாவிற்கு திருமணம் செய்து வைத்தார். பாண்டுராஜா தன் இரு மனைவிகளுடனும் சுகமாக காலத்தை கழிக்கத் தொடங்கினான். மனைவிகளுடன் ஒரு மாதம் வரை சுகமாக இருந்த பிறகு பாண்டுராஜாவிற்கு திக்விஜயம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டானது. அவன் சதுரங்க படைகளை திரட்டி பயண பேரிகை முழங்க பீஷ்மர் முதலானோருக்கும் அந்தணர்களுக்கும் வணங்கி முதன்முதலாக தசார்க்க நாடுகளை வென்றான். பிறகு மகத நாட்டின் மேல் படையெடுத்து மகத ராஜாவை கொன்றான். மகதம், காசி, புண்டரம் முதலான நாடுகளை வென்று அளவற்ற காணிக்கைகளையும் திரைகளையும் பெற்றுக்கொண்டு பாண்டுராஜா ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான். பீஷ்மர் முதலான பெரியவர்கள் பாண்டுவை எதிர்கொண்டு வந்து சிறப்பாக கௌரவித்தனர். பாண்டுராஜா தான் பல்வேறு நாடுகளில் திரட்டிய செல்வத்தை பீஷ்மருக்கும் சத்தியவதிக்கும் விதுரனுக்கும் தங்கள் தாயார்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தான். அனைவரும் மகிழ்ந்தனர். அந்த தனத்தைக் கொண்டே திருதராஷ்டிரன் அநேக அஸ்வமேதங்களை செய்தான். பிறகு பாண்டுராஜா தன் இரு மனைவிகளையும் அழைத்துக் கொண்டு உலா செல்வதற்காக இமயமலை பகுதியில் உள்ள காடுகளுக்கு சென்றான். அங்கு அவன் நீண்ட காலம் இருந்தான். அவனுக்கு தேவையான பொருள்களை திருதராஷ்டிரன் அனுப்பி வந்தான். அங்கு ஹஸ்தினாபுரத்தில் பீஷ்மர் விதுரனுக்கு தேவகன் என்ற ராஜாவின் மகளை திருமணம் செய்து வைத்தார். ஒருநாள் திருதராஷ்டிரனின் வீட்டிற்கு வியாசர் மிகுந்த பசியுடன் வந்தார். காந்தாரி அவருக்கு அனைத்து உபசாரங்களையும் செய்து மகிழ்வித்தாள். வியாசர் அவளிடம் ஏதேனும் ஒரு வரம் கேட்டுக்கொள்ள சொன்னார். காந்தாரி தன் கணவருக்கு குறையாத 100 மகன்களை கேட்டாள். பிறகு சில காலத்திற்கு பிறகு காந்தாரி கருவுற்றாள். அவள் 2 ஆண்டுகள் கருவை சுமந்தாள். இதற்குள்ளேயே குந்திக்கு யுதிஷ்டிரன் பிறந்த செய்தி வந்தது. வியாசர் வரமளித்தும் கூட தனக்கு இன்னும் பிரசவம் ஆகவில்லை என்று வருந்தி காந்தாரி தன் கணவரிடம் கூட ஆலோசிக்காமல் தன் வயிற்றை பலமாக அடித்துக் கொண்டாள். அதனால் அவளுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சுமந்த அந்த பிண்டத்தின் துண்டுகளை அவள் எரிந்துவிட எண்ணினாள். திருதராஷ்டிரனை பார்க்க வந்த வியாசருக்கு இந்த விஷயம் தெரிந்தது. என்ன செய்கிறாய் நீ என்று அவர் காந்தாரியிடம் கேட்டார். காந்தாரி அழுது கொண்டே, நீங்கள் எனக்கு 100 மகன்கள் பிறக்கும்படி வரமளித்தீர்கள். நான் 2 ஆண்டுகள் கருவுற்று இருந்தும் குழந்தைகளை பெறவில்லை. அதற்குள் பாண்டுராஜாவின் மனைவியான குந்திக்கு அழகான மகன் பிறந்ததாக தெரிந்தது. அந்த வருத்தத்தில் என் வயிற்றை நானே அடித்துக்கொண்டு கருச்சிதைவு செய்து கொண்டேன். உங்கள் வரம் எப்படியோ, ஆனால் இந்த கரு இவ்வாறு துண்டு துண்டாகிவிட்டது என்றாள். என் வரம் ஒருபோதும் வீண் போகாது என்று கூறி வியாசர் காந்தாரியின் கருவிலிருந்து விழுந்த மாமிச துண்டுகளை 100ஐயும் நன்றாக குளிர்ந்த நீரால் கழுவச் செய்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நெய்குடத்தில் வைக்கச் செய்தார். அப்பொழுது காந்தாரி அவரிடம், இந்த 100 துண்டுகளும் 100 குழந்தைகளாகும் போலும். அவர்களுடன் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும்படி அருளுங்கள். பெண் பிள்ளைகளின் பிள்ளைகளால் புண்ணிய உலகங்கள் கிட்டும் என்றாள். அவள் விருப்பம் நிறைவேறட்டும் என்று வியாசர் ஆசிர்வதித்தார். சிதைந்த கருவை 101 துண்டுகளாக்கி குடங்களில் வைக்கச் செய்து வியாசர் சென்றுவிட்டார். பிறகு 1 ஆண்டு முடிந்ததும் ஒரு குடத்திலிருந்து முதல் குழந்தை பிறந்தது. அவன் பிறந்தவுடனேயே பல தீய சகுனங்கள் தென்பட்டன. அவற்றை பார்த்து திருதராஷ்டிரன் பயந்து பீஷ்மர், விதுரன், அமைச்சர்கள், புரோகிதர்களை வரவழைத்து, ஏற்கனவே நம் வம்சத்தில் யுதிஷ்டிரன் பிறந்துவிட்டான் அல்லவா, இப்பொழுது பிறந்தவனுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குமா? கொஞ்சம் யோசித்துச் சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மன்னரே, இவன் பிறந்தவுடனேயே தீய சகுனங்கள் தெரிகின்றன. இவன் வம்சத்தை அழிப்பவன். இவனை கைவிட்டு விடுங்கள். 100 மகன்களில் ஒருவன் இல்லையென்றால் என்ன என்று கூறினார்கள். விதுரனும் அதையே சொன்னார். ஆனால் புத்திரபாசத்தால் திருதராஷ்டிரன் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. அவ்விதமாக முதலாவதாக துரியோதனன் பிறந்தான். பிறகு வரிசையாக துச்சாதனன், துச்சகன் முதலாக மகன்களும் துச்சலை என்ற மகளும் பிறந்தனர். காந்தாரி கருவுற்றிருந்த காலத்தில் அவளுக்கு பதிலாக தனக்கு பணிவிடைகள் செய்ய திருதராஷ்டிரன் ஒரு வைசிய பெண்ணை சேர்த்து கொண்டார். துரியோதனாதியர் பிறந்த அதே ஆண்டிலேயே அந்த பெண் திருதராஷ்டிரனுக்கு யுயித்சு என்பவனை பெற்றெடுத்தாள். திருதராஷ்டிரன் தன் மகன்கள் அனைவருக்கும் ராஜகுமாரர்களுக்குரிய கலைகளை கற்றுக் கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் ஏற்ற கன்னிகைகளை அழைத்து வந்து சிறப்பாக திருமணங்களையும் செய்து வைத்தார். அம்புலிமாமா மகாபாரதம் 5ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.